விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் அவங்களால இன்னைக்கு வர முடியாம போச்சு. அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் நான் இப்ப சொல்றேன், அவருடைய மனசு முழுக்க முழுக்க இன்னைக்கு நம்மளோட தான் இருக்கும். விஜயும் திருமாவும் ஒரே மேடையில் ஏறுவதை திமுக ஏன் தடுக்குதுன்னு கேட்கிறேன். திமுக தடுக்கல ஏன் போகல? அவரு போயிருந்து கூட்டணி உடைந்திருந்தால் திருமாவுக்கு ரேட்டிங் ஜாஸ்தியா இருக்கு. சந்திப்பு என்பது திருமா தவற விட்ட ஒரு பெரிய வாய்ப்பு. கூட்டணி கட்சியினுடைய நெருக்கடி காரணமாக இன்னைக்கு அவர் புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிறது கூட இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கு. அவருடைய மனசாட்சி அப்படின்றது இங்கே தான் முழுக்க இருக்கு அப்படின்றதையும் சேர்த்து விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. திமுக கூட்டணியில ஒரு மிகப்பெரிய அளவுல சலசலப்பு ஏற்படுறதுக்காக தான் விஜய் இந்த அளவுக்கு பேசுறாரு. மன்னராட்சியை ஒழிக்கணுங்கிறாரு. கருணாநிதி ஒரு மன்னர், ஸ்டாலினுடைய அவருடைய மக மன்னர், அவருடைய உதயநிதி ஒரு மன்னர், ஆட்சியை ஒழிக்க பிறப்பால ஒரு ஆட்சி முறை நடக்கக்கூடாது அப்படின்னு. ஆனா இந்த மன்னராட்சியை கொண்டு வந்தவரே அர்ஜுன் ரெட்டி தான். 930 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஆட்சியில் அமர்த்த எனக்கு 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஆட்சி கவிக்க முடியனால யார் முடிவு பண்றா? மார்ட்டினும் மருமகனும். ஆடு படத்தில் நடித்த உதயநிதி முதலமைச்சரா துணை முதலமைச்சரா 40 ஆண்டு காலம் தலித் அரசு செய்கிற திருமாவளவன் துணை முதலமைச்சரா கூடாதுன்னு நீங்க அந்த விஷயத்தை சிறுத்தைகளிடம் கொளுத்தி போட்டதே அர்ஜுன் ரெட்டி. அதன் பிறகுதான் கீழ்பட்ட விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவுடைய தலைமைக்கு ஒரு பெரிய இடைவெளி சுயநலத்துக்காக நீங்க பாதுகாத்து வச்சிருக்க அந்த கூட்டணி 2026 முடிவுக்கு வரும் அப்படின்றாரு. ஏன்னா சிறுத்தை வெளியே போயிடும். கன்ஃபார்மா வெளியே ஊடகவியலாளர் கேட்குறான், திமுக கூட்டணி எப்போ விலகு? நான் விலக மாட்டேன், திமுக கூட்டணி தான் இருப்பேன், திமுக மீண்டும் ஆட்சியை கொண்டு வரும். இதை கேட்டது எடப்பாடி பின்னாடி ஆனந்த விட நிகழ்ச்சி. ஆனந்த விடனுக்கு 50 லட்ச ரூபா நிதி உதவி. யாரை வேணா வெளியிட்டுக்கோ, சரோஜா தேவி புக்கை கூட வெளியிட்டுக்கோ, எனக்கு 50 லட்ச ரூபா. இப்படி ஆகி போச்சு ஆனந்த விடன். தலித்து வாக்கு வங்கி முதல்ல உடைச்சு அடுத்து விஜய கொண்டு போய் ஏடிபி கூட்டணியில் சேர்த்து 26ல் அதிமுக ஆட்சிக்கு வந்து இதுதான் அவருடைய திட்டம். விஜய் அவர்களை வச்சு இன்னைக்கு திருமாவளவன் அவர்களை ஒரு டம்மி பண்றதுக்கான வேலையையும் பார்க்கிறாங்க இந்த நிகழ்ச்சியின் மூலமாக. அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியின் பங்கு அத்தனையும் திருப்திக்கு வேணும்னா துணை முதலமைச்சர் வேணும்னா 25 சீட்டு கேட்டு இல்லைன்னா விஜயோட போறையா திமுக இறங்கி வந்து அம்பேத்கர் விழாவை தவிர்ப்பதற்கு என்ன காரணம்? அம்பேத்கர் விழா திமுக பெருசா? துறையே வந்து ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் மட்டும் ஆட்சியை கையில் வச்சுக்கிட்டு கட்டுப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி டேரக்டாவே சொல்றாரு. ரெட்ஜெண்ட் தான் சொல்றாங்க. திமுகவை நான் உழைத்து ஆட்சி கட்டில் அதிகாரத்துக்கு வந்த பிறகு திமுக என்ன முதலிய பிறகு அடுத்த ஆட்சி மாற்றத்துக்கான முயற்சி என்பது அதிமுக தான். திருத்தை விஜய் அதிமுக கூட்டணி சேர்ந்து அதிமுக கூட்டணி உருவாக்குவது தான் என்னுடைய எதிர்கால திட்டம். ஆக்கினால் ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய விவகாரம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக ஒரு 4-5 மாதங்களுக்கு மேலாகவே வந்து இங்கே தமிழ்நாட்டினுடைய அரசியல் அப்படிங்கிறது திருமாவளவன் அவர்களை சுற்றியே சுழண்டுகிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதனுடைய ஒரு வெளிப்பாடாக தான் என்னுடைய பேச்சும் வந்து அமைஞ்சிருக்கு. அதாவது இங்கே இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வேங்கவேல் விவகாரத்தில் இன்னும் தீர்வு எட்டப்படாமல் இருக்குது. இந்த வேங்கவேல் விவகாரத்தை இந்நேரம் அம்பேத்கர் அவர்கள் இருந்திருந்தார் அப்படின்னா இந்த விவகாரத்தையெல்லாம் பார்த்து வெக்கப்பட்டிருப்பார், வெக்கி தலை குனிஞ்சிருப்பார் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. இன்னொரு படி மேலே திருமாவளவன் அவர்கள் அந்த அம்பேத்கரனுடைய நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்பதாக இருந்தது, பின்பு அது இல்லைன்னு சொல்லி ஊர்ஜிதமாகி தான் கலந்துக்கிட்டாங்க. அந்த விஷயத்தை பேஸ் பண்ணி திருமாவளவன் அவர்கள் வந்து கூட்டணி கட்சியினுடைய நெருக்கடி காரணமாக இன்றைக்கி அவர் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிறது கூட இன்றைக்கி அந்தளவுக்கு அவருக்கு ப்ரெஷர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு.
கூடுதலாக திருமாவளவனுடைய உள்ளம், அவருடைய மனசாட்சி அப்படின்றது இங்கே தான் முழுக்க முழுக்க இருக்குது அப்படின்றதையும் சேர்த்து விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. விஜய் அவர்களுடைய பேச்சை பின்னணியில் என்ன பார்க்குறீங்க? திமுக கூட்டணியில் ஒரு மிகப்பெரிய அளவில் சலசலப்பை ஏற்படுத்துறதுக்காகத்தான் விஜய் இந்த அளவுக்கு பேசுகிறாரு. இல்லை, விஜயை பேச வைத்தவரே ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தான். இந்த நிகழ்ச்சி அம்பேத்கர் பிறந்த நாளான ஏப்ரல் 14. இந்த புத்தகம் அம்பேத்கருடைய பேர்த்தியின் கணவர் ஆனந்த் டெல் டுடே இந்த புத்தகம் வெளியிடப்பட்டு விட்டது. வெளியிடப்பட்டு விட்டு பல ஆயிரம் பிரதிகள், லட்சம் பிரதிகள் விற்று கொண்டிருக்கு. இதை மீண்டும் இது ஒரு அரசியல் நிகழ்ச்சியாக, அதில் இந்த டிசம்பர் 6 அன்று அம்பேத்கருடைய நினைவு தினம் பிறந்த நாளில் வெளியிடப்பட்ட புத்தகம் நினைவு தினத்தில் மு.க. ஸ்டாலின் கலந்து கொள்கிறார், விஜய் கலந்து கொள்கிறார், திருமாவளவன் கலந்து கொள்கிறார், அம்பேத்கர் பேரன் ஆனந்த் டெல் டுடே கலந்து கொள்கிறார். இத்தனையும் முடிவு செய்யப்பட்டு விட்டது. எப்போ? ஒரு 4 மாதங்களுக்கு முன்பே. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2023 ஆகஸ்ட் மாதமே இதாகிடுச்சு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்கிறேன். ஆமாம் ஆமாம். அப்போது விக்கிரவாண்டி விஜயினுடைய அரசியல் மாநாடு அக்டோபர் 27. 27க்கு பின்பு அரசியல் கள நிலவாக மாறிப்போச்சு. திமுகவை விமர்சனம் செய்த காரணத்தினால் மு.க. ஸ்டாலின் வரமாட்டேன்ட்டார். நான் கலந்து கொள்ள மாட்டேன். பிஜேபி பாசிசம்னா திமுக பாயாசமா? அப்போ திமுகவையும் பாசிசம்ங்கிறார். நான் எப்படி அந்த மேடையில் நான் வருவேன்? கலந்து கொள்ள முடியாதுன்றார். முடியாதுன்னு சொன்ன பிறகு அர்ஜுன் ரெட்டி போன இடம் விஜய் பனையூர் வீடு பங்களா. நீங்கள் இதை கலந்துக்கிறீங்க, நீங்கள் இதை கலந்துக்கிறீங்க. ஏன்னா அது அர்ஜுனுடைய வேலை தான். அடுத்து அவர் என்ன பண்ணுறாரு? விஜயினுடைய விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு 50 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கார். 50 கோடி ரூபாய் ஆதவர்ஜுனா செலவு பண்ணியிருக்கார். இப்போ ஆதவர்ஜுனா பேசும்போது இது மன்னர் ஆட்சியை ஒழிக்கணுங்கிறார். கருணாநிதி ஒரு மன்னர், ஸ்டாலினுடைய அவருடைய மக மன்னர், அவருடைய உதயநிதி அவர் மன்னர், ஆட்சியை ஒழிக்கிறது. பிறப்பால ஒரு ஆட்சி முறை நடக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் இந்த மன்னராட்சியை கொண்டு வந்தவரே அர்ஜுன் ரெட்டி தான். மன்னராட்சியை கொண்டு வந்ததே யாரு? அர்ஜுன் ரெட்டி தான். பிரசாந்த் கிஷோருக்கு 300 கோடி ரூபாய், எலக்ட்ரானிக் பாண்டில் 630 கோடி ரூபாய் கொடுத்தது யாரு? மார்டின் மாமா. அப்போ மன்னராட்சியை லாட்ரி கொண்டு வருவதற்கு, கள்ளலாட்ரி கொண்டு வருவதற்கு மன்னராட்சி தேவை. இப்போ கள்ளலாட்ரி கொண்டு வரல, மருமகனுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியும் கொடுக்கல, சீட்டு கொடுக்கல. இதன் பிறகு யார் கொடுப்பா? கொடுக்காத திமுகவை நீங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர 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 விடக்கூடாது. 930 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஆட்சியில் அமர்த்து எனக்கு 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஆட்சி கவிக்க முடியும் என்னால். யார் முடிவு பண்ணுறா? மார்ட்டினும் மருமகனும். மார்ட்டினோட பிளான் இதில் பின்னணியில் இருக்கா? மார்ட்டின் மருமகன் 2 பேரும் தான் இப்போ என்ன பண்ணுறாங்க? அதிமுகவை கொண்டு வந்து லாட்ரியை கொண்டு வரணும். லாட்ரியை அப்போ திமுகவிலிருந்து வெளியேறி நேரம் எங்கே போய் சேர்றாரு? சிறுத்தையில் போய் சேர்றாரு. சிறுத்தையில் சேர்ந்து திமுகவை விமர்சனம் செய்வது, திமுகவை அம்பலப்படுத்துவது, திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளை பிரித்தெடுப்பதான் அர்ஜுன் ரெட்டியுடைய வேலை. அதன்படி தான் அவர் 4 படத்தில் நடித்த உதயநிதி முதலமைச்சரா, துணை முதலமைச்சரா, 40 ஆண்டு காலம் தலித் அரசு செய்கிற திருமாவளவன் துணை முதலமைச்சராக கூடாதுன்னு நீங்கள் அந்த விஷயத்தை சிறுத்தைகளிடம் கொளுத்தி போட்டதே அர்ஜுன் ரெட்டி தான். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு கொளுத்தி போட்டதை அர்ஜுன் ரெட்டி தான். அதன் பிறகுதான் கீழ்மட்ட விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவுடைய தலைமைக்கு ஒரு பெரிய இடைவெளியை உருவாகும். திருமா சொன்னாலே இந்த சிறுத்தை ஓட்டு போட மாட்டான் திமுகவுக்கு. ஆமாமா, திமுக மீது கடுமையா நீங்க விஜய் என்ன பேசுறாரு? வேங்க வெயில இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஏட்டையா கண்டுபிடிச்சிருவாரு. அர்ஜுன் ரெட்டி பேசுறாரு 24 மணி நேரத்துல கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நீங்க தலித்துக்கு எதிராக இருக்கீங்க. திமுக மீண்டும் கொளுத்தி போட்டு திமுகவும் தலித்துக்களும் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது என்கின்ற அசைன்மெண்ட் சரியா போயிட்டு இருக்கு. உங்களுடைய சுயநலத்துக்காக நீங்க பாதுகாத்து வச்சிருக்க அந்த கூட்டணி 2026 முடிவுக்கு வரும் அப்படின்றாரு விஜய். ஏன்னா சிறுத்தை வெளியே போயிடும்.
கன்ஃபார்மாக வெளியே போயிடும். ஏன்னா அந்த ஒரு வருட காலம் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கும். கடைசி கட்டத்தில் கூட்டணி வெளியே போயிடும். வேல்முருகன் ஆல்ரெடி கிளம்பிட்டார். தன்னுடைய தொகுதியில் ஒரு கல்லூரி வேணும்னு திமுக 3.5 வருஷ காலம் கேட்குறாரு. 3.5 ஆண்டுகாலம் 3.25 வருஷம் ஆகி போச்சு. ஒரு கல்லூரி சொந்த பண்ருட்டி மக்களுக்காக அமைச்சு கொடுக்கல. எதுக்கு தான் கூட்டையெல்லாம் இருக்கணும்? ஒரு வேளாண்மை கல்லூரி அதுவும் கிடைக்கல. நம்ம வெளிப்படையாக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ பண்ருட்டி தொகுதி மக்களுக்கான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி கொடுக்க முடியாத இந்த கட்சி கூட்டணி எனக்கு தேவையில்லைன்னு முடிவு கொண்டார். அப்போ இதே நிலைமை தான் அர்ஜுன் ரெட்டி சொல்றாரு. வேங்கவையில் நீங்கள் எந்த விசாரணையும் பண்ணலை. மேல் ஜாதி அரசியல் பண்ணுறீங்க. தலித்துக்கு எதிராக இருக்கீங்க. நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா நாங்குநேரி மாணவனுக்கு அவனுக்கு சால்வை, மேலவளவுக்கு அர்ஜுன் ரெட்டியே போகிறார். அங்கே போய் மேலவளவு தியாகிகளை சந்திக்கிறார். வீடு கட்டி தரங்கிறார். வீடு கட்டி தர அன்றைக்கி விஜய் வந்து பாருங்கிறார். ஆமாம், நேரடியாக மேடையிலே கூப்பிட்ற அழைப்பு இருக்கிறாரு. வேங்கவேலுக்கு நேரடியாக வாங்க, மேலவளவுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது விடுதலை சிறுத்தை திமுக கூட்டணியிலிருந்து பிரித்தெடுக்கக்கூடிய வேளையில் தொய்வு ஏற்பட்டால் அதை விஜய் கூட இருந்து செய்வார். இப்போ சிறுத்தைகள் நீங்கள் தலித்து வாக்கு திமுக போயிடக்கூடாது. முதல் கட்டம். ஏன்னா இந்த மன்னராட்சியை கொண்டு வந்தவரே அர்ஜுன் ரெட்டி தான். நீங்கள் டேட்டாஸ் நபர்களை வைத்து 236 தொகுதிகளையும் சர்வே பண்ணி திமுகவுடைய பலம் பலவீனம், அதிமுகவுடைய பலம் பலவீனம், மற்ற கட்சிகளுடைய பலவீனம் எல்லாமே ஒரு 234 தொகுதிக்கும் ஒரு தொகுதிக்கு 50 டேட்டா என்ட்ரி ஆட்களை அனுப்பி எந்த சமூகம், எந்த ஜாதி, திமுக எவ்வளவு, அதிமுக எவ்வளவு, யார் எதிராக இருக்கா, யார் ஆதரவு இருக்கா, இப்படி ஃபுல் சர்வே. அப்படியே திமுக தலைமை கொடுத்தவர் யார்? இந்த பெண் நிறுவனம், ஐபேக்கு, பவுனிங், இப்போ வாய்ஸ் ஆஃப் காமன், இப்படி பல டேட்டாஸ் ஆட்களை வைத்து திமுகவை ஆட்சி அமைத்தினார். இப்போ திமுகவில் ஆட்சியிலிருந்து அகற்றணும். அதே டேட்டா என்ட்ரி ஆட்சி அதிமுக வேலை செய்யலாம். போன மாதம் புதுக்கோட்டை ராமச்சந்திரன் வீட்டில் கல்யாணம். எங்கே? புதுக்கோட்டையில். அதை திருமாவையும் எடப்பாடியும் சந்திக்க வைக்க அர்ஜுன் ரெட்டி ஒரு முயற்சி பண்ணுறாரு. நீங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது விஜய் பிரச்சனை பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. இதில் எடப்பாடியும் திருமாவை சந்திச்சு போட்டால் வந்தால் திமுக நிலைமை எப்படி ஆகும்? கல்யாண வீட்டில் 2 பேரும் சந்தித்து பேசுவதற்கு ஒரு போட்டோ எடுத்து செய்தியாக்கணும். திமுகவுக்கு தலைவலி கொடுக்கணும். இதை நீங்கள் ஒரு ஊடகவியலாளர் கேட்குறான், திமுக கூட்டணியிலிருந்து எப்போ விலகு? நான் விலக மாட்டேன், திமுக கூட்டணியில் தான் இருப்பேன், திமுக மீண்டும் ஆட்சி கொண்டு வரணும். இதை கேட்டது எடப்பாடி பின்னாடி வெளியே போயிட்டார். திமுகவை ஆட்சி கொண்டு வர சொல்கிறவரை நான் இதுக்கு சந்திக்கணும்னு போயிட்டார். அர்ஜுன் ரெட்டியுடைய திட்டம் பனாலைஸ். அப்போ தொடர்ந்து தலித்து வாக்கு வங்கியை உடைப்பதற்கான வேலை, அத்தனை வேலைகளையும் பார்ப்பது கூட்டம் தான் இந்த ஆனந்த விட நிகழ்ச்சி. ஆனந்த விடனுக்கு 50 லட்ச ரூபா நிதி உதவி, 50 லட்ச ரூபா நிதி. நீ யாரை வேணா வெளியிட்டுக்கா, சரோஜா தேவி புக்கை கூட வெளியிட்டுக்கா, எனக்கு 50 லட்ச ரூபா. இப்படி ஆகி போச்சு ஆனந்த விட நிறுவனம். அப்போ உள்டு ட்ரேடு சென்டர் வர்த்தக மைய கட்டணத்தில் பல லட்ச ரூபா வாடகை. இவருக்கு ஆனந்த விட நிறுவனத்துக்கு 50 லட்ச ரூபா. கோடிகளை வீசி எரிஞ்சு தலித்து வாக்கு வங்கியை முதல்ல உடைக்கணும். அடுத்து விஜயை கொண்டு போய் ஏடிபி கூட்டணியில் சேர்த்து 26ல் அதிமுக ஆட்சிக்கு வரும். இதுதான் அவருடைய திட்டம். இல்லை, விஜய் அவர்களை அதிமுக கூட்டணியில் கொண்டு போய் சேர்த்து அதிமுக ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சா இப்போ இருக்கக்கூடிய தமிழக கட்சி கழகத்தினுடைய தொண்டர்கள் வந்து அதனால் சங்கோச்சப்பட மாட்டாங்களா? ஏன்னா இவரை இது முதல்வராக்கணுன்ற ஒரே குறிக்கோளில் இப்போ இருக்கக்கூடிய தாவேக்கா தொண்டர்கள் இருக்கிறாங்களே. இல்லை, நீங்கள் 11ல் விஜயகாந்த் முதலமைச்சராக தான் வந்தார். மக்களோடு கூட்டணி, ஆண்டவனோடு கூட்டணினார். கடைசியில் யார்கிட்ட போய் கூட்டணி வச்சார்? ஜெயலலிதாட்ட. சினிமாக்கார கதை கூட இப்படித்தாங்க. இப்போ அர்ஜுன் ரெட்டியோட கூட்டணின்ட்டார். அப்போ இவர்களுக்கு என்ன நோக்கம்னா, சினிமாக்காரனுக்கு அதிகாரம் வேணும், அதிகாரத்தின் மூலம் பணம் பண்ணணும், திமுக வந்து தற்காத்து கொள்ளணும். இதுதானே அவங்களுக்கு அரசியல.
இந்த அரசியல் செய்வதற்கு இப்போ அர்ஜுன் ரெட்டி இருக்கார். விக்கிரவாண்டி மாநாட்டு செலவு பூரா அர்ஜுன் ரெட்டி செலவு தான். 50 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு. அதனால தான் விஜய் எங்கே கூப்பிட்டாலும் வர்றாரு. அர்ஜுன் ரெட்டி எங்கே கூப்பிட்டாலும் விஜய் வருவார். அம்பேத்கர் விழாவுக்கும் வருவார், நீங்கள் பெரியார் விழாவுக்கும் வருவார். யார் விழா வைத்து அர்ஜுன் ரெட்டி அழைத்தாலும் அங்கே முதல் ஆள் விஜய் உட்கார்ந்துருப்பார். ஏன்னா திருமா மட்டும் திமுகவினுடைய மிரட்டலுக்கு அங்கே கலந்து கொள்ளவில்லை என்பதான் வேதனை. இப்போ திமுக மிரட்டுறதுனால தான் அந்த ப்ரெஷர்லாம் கலந்துக்கல, வேற எந்த நோக்கம் இல்லை. அதாவது நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, அம்பேத்கர் என்பவர் திருமாவுக்கு சொந்தக்காரர். அந்த விஜய் மேடையில் போய் மேடை அவரு கட்டுப்பாடு எடுத்திருக்கணும். அம்பேத்கருக்கு எங்கே விழா நடந்தாலும் நான் முதலாக அங்கே இருப்பேன். இல்லை, அப்படி ஒரு சூழலை உருவாகணும் அப்படின்ற மாதிரி அவர் கருதி இருந்தார் அப்படின்னா அதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும். ஆனால் விஜய் அவர்களை வச்சு இன்னைக்கு திருமாவளவன் அவர்களை ஒரு டம்மி பண்ணுறதுக்கான வேலையையும் பார்க்குறாங்க இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அப்படின்றத அவர் ஃபீல் பண்ணி வெளியே இருக்கலாம்ல. ஏன்னா விஜய் அவர்களை, அதாவது திருமாவளவர்களை விட விஜய் இப்போ முக்கியமானவராக போயிட்டாரா விகடனுக்கு? நியாயமாக பார்த்தா அம்பேத்கர் அவர்களுடைய இந்த நூல் வெளியீட்டு விழாவில் திருமா தானே முதன்மையாக இருந்திருக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்கல்ல. இல்லைங்க, இது திருமாவே ஒத்துக்கிட்ட நிகழ்ச்சி தானே. விஜயோடு கலந்துக்கிறதா ஒப்புதல் கொடுத்தவர் தானே செய்தியே வருது. இப்போ தானே மாற்றுறது காரணம் திமுக தான் விஜயோடு மேடை ஏறுவது அவர் ஒப்புதல் கொடுத்துட்டாரு. யாருக்கிட்ட? அவரே வெளிப்படையாக சொல்லியிருக்காரு, ஒரு ஆண்டுக்கு முன்பே அது ஒப்புதல். அப்போ இது தற்காலிகமான முடிவுக்கு பின்னணியில் திமுக தான் இருக்கு. இந்த விஜயோடு அவர் கலந்துருக்கணும். அந்த மேடையில் கலந்து அந்த மேடையை அவர் அம்பேத்கர் விழா என்பது என்னுடைய ரத்தத்தோடு கலந்த விழா. அது விஜய் வந்தாலும் சரி, RSS பிஜேபி சங்கிகளை தவிர யார் வந்தாலும் நான் கலந்துருப்பேன்னு சொல்லியிருக்கணும். சொன்னாதான் சிறுத்தையினுடைய ரேட்டிங் ஏறி இருக்கு. ஏன்னா அம்பேத்கர் விழா அது விஜய் எனக்கு பொருட்டல்ல. திமுக சொல்லியிருந்தான்னா திமுக பயந்துருக்கு. திமுகவுடைய ப்ரெஷர் இருக்குது அப்படின்ட்டு ஒரு பக்கம் நம்ம அந்த ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் கூட, நேற்று நடந்த நிகழ்ச்சியில் முற்றிலுமாக தாவக தொண்டர்கள் அதிகமாக அங்கே இருக்கிறாங்க. விஜய் அவர்களுடைய பேச்சுக்கு மிகப்பெரிய அளவில் விசில் சத்தம் கைத்தட்டல்கள்லாம் பறந்துக்கிட்டு தான் இருக்குது. அது இன்னைக்கு திருமாவளவன் அவர்களுக்கு எதிராக மாறி இருக்காதா? அவங்களுடைய அந்த இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு மதிப்பும் மரியாதையும் அரசியலில் இன்னும் ஒரு முதிர்ச்சியடைந்த ஒரு தலைவராக இருக்கிறார். அப்படின்றப்போ அந்த மரியாதை அப்படின்றது அங்கே குறைவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கும்ல, அது ஏற்படக்கூடாது. நீங்கள் திமுக மேடையில் சிறுத்தை கலந்துக்கிறாங்க, திமுக கொடியும் இருக்கு, சிறுத்தை கொடியும் இருக்கு. இப்போ அந்த நிகழ்ச்சியில் திருமா கலந்தாருன்னா ஒரு 1000 பேர் சிறுத்தை வந்திருப்பாங்க. 1000 பேர் விஜய் பேசும்போது கைதட்ட அதே சத்தம் எங்கே திருமா பேசும்போது வந்திருக்கும். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இந்த மேடையை தவிர்த்திருக்கூடாது. ஏன்னா அம்பேத்கர் விழா என்பது அது கட்சிகளை, ஜாதிகளை, மதங்களை கடந்த விழா. ஏன்னா கருணாநிதி நூற்றாண்டு விழாவில் ராஜ்நாத் சிங் வள்ளியா? திமுகவுக்கும் பெரியாருக்கும் பிஜேபிக்கும் பெரிய முரண்பாடு. சங்கி கூட்டத்தை கூட்டி கருணாநிதி நூற்றாண்டு விழாவை கருணாநிதியை பாராட்ட வேண்டிய அளவுக்கு திமுக திறந்தாழ்ந்து போயிடுச்சு இல்லையா? அப்போ அந்த நிகழ்ச்சியில ராஜ்நாத் சிங் மோடி வரல, மோடி தான் கூப்பிடுறாங்க, ஆனால் ராஜ்நாத் சிங் வராரு. அதுக்கு ஒரு நியாயம்னா இதுக்கு ஒரு நியாயம் எப்படி வரும்? அதைத்தான் கேட்கிறாரா பண்ணி அவங்க பாசி சொன்னா நீங்க என்ன பாயாசமான? கருணாநிதியை 100 ஆண்டு காலம் பாராட்டுவதற்கு ராஜ்நாத் சிங் பாராட்டுறாரு நூற்றாண்டு விழாவில். அப்போ அம்பேத்கர் விழாவில் சிறுத்தை கலந்து கொள்வது ஏன் தடுக்கப்பட்டது? திமுக தடுக்கலைன்னா அவர் கலந்துருப்பார். திமுக தான் கூட்டணி உடஞ்சி போயிடும், நீ அங்கே போய் கலந்துக்கிட்டீங்கன்னா கூட்டணி உடைச்சிருவோம், நீ வேண்டாம், அந்த நிலைக்கு திமுக வராது. திமுக கூட்டணியை உடைச்சிருவோம் அப்படின்றதையும் தாண்டி விசிகாவை உடைப்பதற்கான வேலைகளையும் திமுக பார்க்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? விசிகாவில் யார் விலகினாலும் அவருடைய மனைவி கூட பின்னாடி போக மாட்டாங்க. யார் திருமாவுடைய சொந்த கட்சி, அது சொந்தமாக உருவாக்கப்பட்ட இயக்கம். அது தெரு தெருவா, ஊர் ஊரா, சேரி சேரியா, போலீஸ் ஸ்டேஷனில் தாக்கி கல்லை குண்டு அடித்து ஆதிக்க சாதி இப்படி போராடி உருவாக்கின இயக்கம். அது சுயம்புவா அவரே உருவாக்கின இயக்கம். அங்கே யாரும் உடைக்க முடியாது. பல பேர் செல்வ பெருந்தகைகள், இவர் தடா பெரியசாமி, குழந்தை அரசன், பல பேர் உடைச்சி வெளியே போயிட்டாங்க.
ஆனால் சிறுத்தையில் யாரும் வெளியே போகல. ஏன்னா ஒரு அமைப்பாக இருக்காங்க, ஒரு சித்தாந்த ரீதியாக ஐடியாலஜிக்கலாக கொள்கை ரீதியாக உருவாக்கி வச்சிருக்காங்க. அதுதான். அதனால் அவர் சாதாரணமாக நீங்கள் ரவிக்குமார் நம்பி பக்கத்து வீட்டுக்காரர் கூட வரமாட்டான். இல்லை, இப்போ ரவிக்குமார் அவருடைய பேச்சு இப்போ நீங்கள் அதை எடுத்தோன்னே எனக்கு நினைவுக்கு வருது. அவருடைய அந்த அறிக்கை அப்படிங்கிறது ரஜினிகாந்தை யார் பேச வைக்கிறாங்களோ அதே ஆள் தான் இப்பொழுது வந்து விஜயை பேச வைக்கிறாங்க அப்படின்னு தான் என்ன தோன்றுது. திருமாவளவனர் அவர்கள் வந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுறாரு அப்படின்னா, தன்னம்பிக்கை அடிப்படையில் நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா திருமாவளவனர்கள் தேவைப்பட்டிருக்காது. திருமாவளவன் தேவைப்படுறாரு அப்படின்னா உங்களுக்கு ஏதோ உள்நோக்கம் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. இல்லை, அவர் திமுக நேரடியாக அவர் என்ன சொல்கிறாருன்னா பாஜகவோட பி டீம்னு சொல்லாமல் சொல்கிறார். ஆமாம், அவர் திமுகவே பாஜக பி டீம் தானே. அப்போ எங்கே போகிறாரு அவர்? போய் பொன்முடி பொண்டாடி காலில் விழுகிறார். ஏன்? திமுக ஓட்டு போட தான் அந்த ஜெயிக்க முடியுங்கிற நிலைமை அவருக்கு வந்து. கருணாநிதியுடைய நூற்றாண்டு விழாவில் ராஜ்நாத் சிங் வரும்போது ரவிக்குமார் எந்த ஊரில் இருந்தார்? பாண்டிச்சேரி பார்ல இருந்தாரா? அப்போ பாஜக தலைவர்களை கொண்டு வந்து நேர் எதிர் சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய கருணாநிதியை பாராட்டுகிற பொழுது விஜயும் திருமாவும் ஒரே மேடையில் ஏறுவதை திமுக ஏன் தடுக்குதுன்னு கேட்குறேன். திமுக தடுக்கலைன்னா ஏன் போகல அவரு? போயிருந்து கூட்டணி உடைந்திருந்தால் திருமாவுக்குடைய ரேட்டிங் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்? இவர் உடைச்சி வெளியே வந்திருந்தானா இதே நிலைமை காங்கிரஸ் டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்? எனக்கு ஆட்சியில் பங்கு கொடு, அதிகாரத்தில் பங்கு கொடு, இல்லைன்னா நானும் வெளியே போயிடுவேன். திமுக நடுத்தர நாராயணா மாறி இருக்கு. அப்போ இந்த டிமாண்டை அவர் என்ன பண்ணியிருக்கணும்? எனக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, துணை முதலமைச்சர், எனக்கு 25 சீட்டு கொடு, நான் வரமாட்டேன், இல்லைன்னா நான் விஜயோடு தான் போவேன். இந்த டிமாண்டை இந்த புத்தக விழாவில் வச்சுருந்தாருன்னா திமுக மிரண்டு வந்திருக்கும். திமுக அதிகாரம் இருக்குது, ஆட்சி இருக்குது, 18 கோடி ரூபா பாலம் அடிச்சுட்டு போயிடுச்சு, 15 கோடி ரூபாய்க்கு திருடிட்டாங்க. எல்லாம் பாலத்தை பூரா பிளாஸ்டிக் போட்டு ஒட்ட வச்சுருக்காங்க. செங்கல் சிமெண்ட்டு கல்லெல்லாம் போட்டு ஒட்ட வச்ச மாதிரி தெரியல. தண்டராப்பட்டு வேலு ஊர் என்னாச்சு? 18 கோடி ரூபா பாலம் ஏதோ பிளாஸ்டிக்கில் கட்ட மாதிரி இருக்கு. அப்போ தமிழ்நாடு முழுக்க தான் நிலைமை. அதிகாரம் ஆட்சி இருக்கிறனால நீங்கள் எதை வேணாலும் ஆட்டம் போடலாம். ஆனால் மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கான் திமுக மேலே. இது முதல் புலையார் சொல்லி என்னன்னா, விடுதலை சிறுத்தைகள் 4% சிறுத்தைகள் திமுகவுக்கு எதிரான மனநிலை மீண்டும் 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 தூண்டிவிட்டு ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கியை அர்ஜுன் ரெட்டி சரிச்சிட்டார். இதை திருமாவாள அர்ஜுன் ரெட்டியை கண்டிக்க முடியல, நடவடிக்கை எடுக்க முடியல, கட்சியை நீக்க முடியல. இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் பேசுனதுல நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்போன்ற மாதிரியும் கோணத்தில் சொல்லியிருக்காரு. எடுப்போம், நம்ம இர்ஃபான் மேல் நடவடிக்கை எடுத்த மாதிரி தான். என்னாச்சு நடவடிக்கை? பொண்டாட்டி மனைவியினுடைய தொப்புள் கூடிய எல்லா கேமரா பாரு வெட்டினார். திமுக என்ன நடவடிக்கை எடுத்தது? அவரே ஆப்ரேஷன் பண்ண படம் அடுத்து வரும். இதுதான் இர்பானுக்கு என்ன நியாயமோ அதே நியாயம்தான் அர்ஜுன் ரெட்டிக்கும் அதே ஃபார்முலா தான். இந்த சந்திப்பு என்பது திருமா தவற விட்ட ஒரு பெரிய வாய்ப்பு. விஜயோடு கலந்திருந்தா விஜய்க்கு ஆலோசனை சொல்லியிருக்கலாம். விஜய்க்கு ஆலோசனை சொல்லியிருக்கலாம். தம்பி நான் சொல்லுவதை கேள், அம்பேத்கரை முழுமையாக அறிந்தவண்ணா, அம்பேத்கரை பற்றி அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாறை நான் முழுமையாக உள்வாங்கியவன், நான் சொல்லுகிறத நீ கேளுன்னு அவர் அங்கே ஆணையிட்டு இருக்கலாம். விஜய் கேட்டிருப்பார், அண்ணன் சொன்ன நான் கேட்குறேன்னு இருப்பார். ஆனால் அதை நீங்கள் தவற விட்டது என்பது ஒரு தவறான முன்னுதாரணம். திமுகவிட்ட நீங்கள் அவருடைய கோரிக்கைகள், டிமாண்டுகள் 6 சீட்டுக்கு மேலேயே போகல. 6 சீட்டு 15 சீட் ஆகிருக்கணும். 6 சீட்டு 15 சீட் ஆகிருக்கணும். 6ல் 4 தான் வருது. இப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு அத்தனையும் சிறுத்தைக்கு வேணும்னா, துணை முதலமைச்சர் வேணும்னா 25 சீட்டு கேட்டிருக்கணும். எவ்வளவு? இல்லைன்னா விஜயோட போறையா? திமுக இறங்கி வந்து திமுக இல்லை, அதுக்கு இப்போ தேர்தல் சமயத்தில் அந்த பேச்செல்லாம் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை எத்தனை சீட் அப்படின்ற பேரம்லாம் அந்த நேரத்தில் பேச வேண்டியதில்லை. அதை இப்போதுலேருந்தே தொடக்கணுமா? இல்லை, நீங்கள் உங்களுக்கான டிமாண்டை நீங்கள் ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கணுமா? அதை தான் ஆது அர்ஜுனா மூலமாக வச்சு மறைமுகமாக பண்ணுறாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? பண்ணலையே, பலவீனமெல்லாம் இருக்காரு. பண்ணியிருந்தா அந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்கணும்.
கலந்தா திமுக ஜர்க்காகும். சரி, இவர் எப்போ வேணாலும் அணி மாறிடுவார்னு திமுக பயக்கும். நீங்கள் திமுகவே ஒன்றும் இல்லை, திமுகவை மிரட்டது இவர் போகலைன்னா இது எப்படி எடுத்துக்கிறது? நீங்கள் இதை நான் சொல்ல, எல்லா சமூக ஊடகங்களும் இதை பதிவு செய்யும். அண்ணன் திரும்ப அதில் கலந்துருக்கணும், கலந்து பெரும்பாலுடைய கருத்து அப்படிதான். அப்போ ஏன் என்ன காரணம்னு கேட்டால், இது நீங்கள் யாருக்கு பயந்து இந்த நிகழ்ச்சி நீ கலந்து அம்பேத்கர் விழாவை நீங்கள் தவிர்ப்பதற்கு என்ன காரணம்? அம்பேத்கர் விழா திமுக பெருசா? அம்பேத்கர் விழா எங்கு நடந்தாலும் நானாக போய் கலந்து கொள்ளுவேன், இதுதான் திருமாவுக்கான அடையாளம். ஆனால் அதை செய்ய தவறிவிட்டார் என்பதுதான் கடுமையான விமர்சனம். இப்போ ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய பேச்சும் ஒரு படி மேலே ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் டைரெக்டாக திமுகவை அட்டாக் பண்ணி பேசுகிறாரு. இதுவே வந்து ஒரு திமுக கூட்டணிக்குள்ளே ஒரு சலசலப்பை ஏற்படுத்துறதுக்கு மிகப்பெரிய ஒரு தூண்டுதலாக போயிடுச்சு. அதில் பேசும்பொழுது குறிப்பாக மன்னராட்சிக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் லஞ்ச ஊழலுக்கு எதிராக நீங்கள் வந்து தொடர்ந்து குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களை கேட்குறாரு. இன்னொரு படி மேலே இங்கே திரைத்துறையே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நிறுவனம் மட்டும் ஆட்சியை கையில் வச்சுக்கிட்டு அதை கட்டுப்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி டேரெக்டாகவே சொல்கிறாரு. ரெட் ஜெயிண்ட் தான் சொல்கிறாங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இப்போ இதுக்கெல்லாம் வந்து 2026 முடிவு கட்டுவோம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாருல. இப்போ இந்த அளவுக்கு அவர் ஆக்ரோஷமாக பேசுறதுக்கான காரணம் என்ன? எந்த தைரியத்தில் பேசுகிறாரு? அவருக்கு 2026 லாட்டரியை கொண்டு வரணும், லாட்டரியை கொண்டு வரணும். இப்போ இந்த டீலு இந்த பேச்சு எல்லாமே வந்து லாட்டரி கொண்டு வரதுக்காக தான் அவ்வளோ முயற்சி பண்ணுறாரு. அதேதான். கார்பரேட்டுக்கு என்னங்க அம்பேத்கர் மேலே கரிசனம்? ஒரு கார்பரேட் முதலாளியான மாற்றியிருக்கா. என்னுடைய சிறு வயதுலேருந்து நான் அம்பேத்கர் படித்து வளர்ந்துருக்கேன். சின்ன வயசுல தாயுடைய இழப்பை பார்த்துருக்கேன். சிறு வயசுலேயே இந்த சாதிய பாகுபாடை பார்த்துருக்கேன். சாதி காரணத்தினால என்னுடைய தாய் வந்து தன்னுடைய அதாவது விரும்பின நபரை கையிலான செய்யாமல் முடியாமல் போன கதையெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சாதி ஏற்றத்தாழ்வு விஷயத்தில் அதிகமாக ஆழமாக பேசுகிறாரு. அம்பேத்கர் வந்து நான் அதிகமாக படிச்சிருக்கேங்கிறாரு. இல்லைங்க, எல்லா கார்பரேட் முதலாளிகளும் அம்பேத்கரையும் பெரியாரையும் பேசுவது இன்றைக்கி ஒரு நவ நாகரிக உலகத்தில் ஒரு ஃபேஷனாக போச்சு. ஆனால் 26 20,000 கோடி ரூபாய் லாட்ரி வியாபாரம் வருஷம். 20,000 கோடி ரூபாய் லாட்ரி வியாபாரம். மது வியாபாரம் 50,000 கோடி. மது வியாபாரம் 50,000 கோடிக்கு பல லட்சக்கணக்கான ஊழியர்கள் வேலை செய்யணும். டாஸ்மார்க்கு 5,000 டாஸ்மார்க் இருக்குது. ஒரு கடைக்கு 3 பேர் போட்டால் ஏறக்குறைய டாஸ்மார்க்கு கடை 5,000 கடைக்கு 3 பேர் வேலை செய்கிறான். 15,000 பேர் வேலை செய்கிறான். டாஸ்மார்க் பாரில் 5 பேர் வேலை செய்கிறான். அப்போது 25,000 பேர் வேலை செய்கிறான். 25 கொஞ்சம் 40,000 பேர். 40,000 பேர் உற்பத்தி 50 ஃபேக்ட்ரி இருக்குது. 50,000 கோடி வியாபாரம். ஒரு ஃபேக்ட்ரியில் குறைஞ்சது ஒரு 500 பேர் வேலை செய்வான். இப்படி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல். குடிக்கிறவன் 1 கோடி பேர் குடிக்கிறான். இப்படியா மது வியாபாரம். ஆனால் லாட்ரி 20,000 கோடி ரூபாய்க்கு ஒரு 5 மிஷின் இருந்தால் போதும். என்ன மிஷினு? ஆப்செட் மிஷின். ஒரு மிஷினுக்கு 5 பேர், 25 பேர் இருந்தால் 20,000 கோடி ரூபா லாட்ரி சீட்டு அடிச்சிடுவான். 20,000 வாங்குறவன், அதாவது குடிக்காதவன் பூரா லாட்ரி வாங்குவான். குறைந்த முதலீடு அதிக லாபம். 20,000 கோடி. இதைத்தான் லாட்ரி மாற்றி என்ன நினைக்கிறாரு? எடப்பாடிகிட்ட டீல் போடுறாரு. அதிமுக ஆட்சியை கொண்டு வருது என் பொறுப்பு, லாட்ரியை எனக்கு கொடுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. திமுக இப்படி தான் நான் டீல் போட்டேன். சபரீசன் அந்த போட்ட டீல் மாமனார் ஸ்டாலின் அதை மறுத்துட்டார். இதுதான் நான் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி கேட்டேன், அதுவும் கொடுக்கல. அப்போ திமுகவை நான் உழைத்து ஆட்சி கட்டில் அதிகாரத்துக்கு வந்த பிறகு திமுக என்ன உதறிட்டாங்க. உதறிய பிறகு நான் அடுத்த ஆட்சி மாற்றத்துக்கான முயற்சி என்பது அதிமுக தான். சிறுத்தை, விஜய் அதிமுக கூட்டணியில் சேர்த்து அதிமுக கூட்டணி வலுவாக்குவது தான் என்னுடைய எதிர்கால திட்டம். ஆக்கினால் நீங்கள் 26 லாட்ரி தமிழ்நாட்டில் கடை விரிக்கப்படும். இந்த கார்பரேட்டருடைய திட்டமே இதுதான். இதுக்கு தான் இவ்வளவு போராட்டம், ஆர்ப்பாட்டம். அம்பேத்கர், பெரியார் புத்தகத்தில் படிக்கிறதெல்லாம் இதுக்கு தான். எந்த காலத்துலங்க ஒரு கார்பரேட்டு அம்பேத்கருக்கு பெரியாருக்கு செலவு வச்சான்?
பிஜேபிக்கு 5000 கோடி ரூபாய் தேர்தல் நிதி கொடுத்தார். பத்திரிகையில் பார்த்தோமா? திமுகவுக்கு 630 கோடி ரூபாய் கொடுத்ததாக தேர்தல் பத்திரம் எலக்ட்ரல் பாண்ட் மூலம். இந்த 630 கோடி பிரசாந்த் கிஷோர் கொடுத்த 300 கோடி 930 கோடிக்கு அம்பேத்கரை தமிழ்நாடு பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்த்துருக்கலாமே, பெரியாரை வீதி வீதியாக கொண்டு போய் சேர்த்துருக்கலாமே. இதான் நடந்துதான் இல்லை. அப்போது பெரியாரையும் அம்பேத்கரையும் இவர்கள் தங்களுடைய வியாபார யுக்திக்கு மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மலிவான ஒரு தந்திரம், வியாபார தந்திரமே தவிர வேற ஒன்றும் இல்லை. 50 லட்ச ரூபா ஆனந்த விடனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. விளம்பர பணமாக 50 லட்ச ரூபா கொடுத்த பிறகுதான் ஆனந்த விடன் இதை ஒத்துக்கொண்டது. அப்போ எல்லாமே கமர்ஷியல். அம்பேத்கரை விலைபேசி விற்கிறார்களே தவிர அம்பேத்கருடைய கொள்கையை நீங்கள் இந்த புத்தகம் ஒரு 1 லட்சம் புத்தகத்தை சிறுத்தை கட்சி துணை பொதுச் செயலாளர் 1 லட்சம் புத்தகத்தை வாங்கி 60 மாவட்டம் இருக்கு. ஒரு மாவட்டத்துக்கு 1000 பேர் கொடு, 60,000 புக்கு சிறுத்தையில் போய் சேர்ந்துருக்குமா? அதை செஞ்சியா? அப்போது அம்பேத்கர் பெரியார் 2 பேருமே ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கான வயா மீடியாவை தவிர வேறு எந்த காரணியும் இல்லை. இப்போ இவருடைய பேச்சு இது எல்லாமே வச்சதுக்கு பிறகு வந்து விசிகாக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தினுச்சு. ஆலூர் ஷானவாஸ் வந்து ஒரு பேட்டியில், அதாவது ஒரு விவாத நிகழ்ச்சியில் பேசும்பொழுது, நேற்று வந்த கூத்தாடி எங்கள் தலைவரை வந்து குதிச்சு மதிப்பிடுறாருன்ற மாதிரியான டோன்ல எல்லாம் பேசுகிறாரு. அது கடுமையான வார்த்தையாக தான் பயன்படுத்துகிறாரு. ஏன்னா திருமாவளவன் அவர்கள் பலவீனமான ஆளா? ஏன்னா அவரை வந்து திமுக ப்ரெஷர் பண்ணி தான் அவர் செய்யணுமா? அவருக்குன்னு ஒரு சுய அறிவு இருக்குது. ஏன்னா இத்தனை ஆண்டு காலமாக 35 வருஷ காலமாக இன்றைக்கி வந்து மீடியாவை சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. அவரை வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு பலவீனமான ஒரு நபராக வந்து இன்றைக்கி விஜயோடைய திமுகவுடைய ப்ரெஷர்னால தான் அவர் வரலைன்னு சொல்லி விஜய் பேசுகிறது எப்படி எங்களால் ஏற்றுக்க முடியாது, இது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லைங்க, அதாவது ஆலூர் ஷானவாஸ், ரவிக்குமார், சிந்தனை செல்வன், சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறக்கூடாதுன்னு உறுதியாக நிற்கிறாங்க. ஆனால் திருமாவை பொறுத்தவரை திமுக கூட்டணி நமக்கு எந்த விதமான சலுகையும் செய்யலை. குடிக்கம்பமே ஏற்ற முடியல. 62 அடி குடிக்கம்பம் ஆலூர் ஷானவாஸ் தொகுதியிலேயே நாகப்பட்டினத்திலேயே போலீஸ் ஸ்டேஷனில் எடுத்துக்கூடி கிடக்குது. இது ஆலூர் ஷானவாஸுக்கே தெரியும். இருந்தாலும் திமுகவிடம் தன்னுடைய அத்தனை லைசன் ஒர்க்குகளும் செய்யப்படுகிறது. அப்போ அதுக்கு திமுக வேணும். இதே நிலைமை தான் ரவிக்குமாருக்கும். அப்போ இவர்கள் திமுகவில் தொடருவதை தன்னுடைய ஜென்ம சாபல்யமாக நினைக்கிறாங்க. ஆனால் திமுகவிடமிருந்து எவ்வளவு தூரம் வெளியேற முடியுமோ அவ்வளவு தூரம் வெளியேறணும். ஏன்னா சிறையில் கிடக்கிற அத்தனை பேர் சிறுத்தை தான் கிடக்கிறான். மதுரையில் குடியேற்ற முடியல, கள்ளக்குறிச்சி பக்கம் கொடியேற்ற முடியல. எல்லா நிர்வாகிகள் மீது நிறைய வழக்கு இருக்குது. கள்ளக்குறிச்சி அந்த ஸ்ரீமதி நேரத்தில் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற தலித் மாணவன் கூட ஜெயிலுக்கு போயிட்டான். போலீஸ் பொய் வழக்கே போடுது. திமுக எப்பொழுது வந்தாலும் நீங்கள் சிறுத்தைகள் மீது தான் நிறைய பொய். காரணம், தலித் மக்கள் வாழுகிற பகுதிகள் தான் காவல்துறையினுடைய இலக்கு. நீங்கள் விஜய் பேசுகிறார்ல, வேங்க வயலில் இன்னைக்கு வரைக்கும் வரல. ஏன் அங்கே போக மறுக்குது? ஏன்? தலித்துகளுக்கு அரசியல் அதிகாரமே இல்லை. ஆனால் மேட்டுக்குடிக்கு அரசியல் அதிகாரம், மாவட்ட செயலர், மந்திரி, எம்எல்ஏ, இப்படி பெரிய சாதி சங்கம் எல்லாம் இருக்குது. இதைத்தான் விஜய்க்கு எழுதி கொடுக்கப்பட்டு விஜய் சொல்கிறார், அர்ஜுன் ரெட்டிக்கு எழுதி கொடுக்கப்பட்டு அர்ஜுன் ரெட்டி சொல்கிறார். இதெல்லாமே ஆலூர் ஷானவாஸ் திமுகவுடைய அறிக்கைக்கு பதிலாக ஆலூர் ஷானவாஸுடைய அறிக்கை திமுகவுக்கு சாதகமாக வருது. இதுதான் இயற்கை. காரணம் கேட்டிங்கன்னா, அவர்களுடைய நோக்கம் திமுக கூட்டிலிருந்து வெளியேறிவிடக்கூடாது. கட்சியாக போனாலும் சரி, வந்தாலும் சரி, கட்சி அழிஞ்சாலும் சரி, அதிகாரத்துக்கு நாம் அதிகாரத்தில் இருக்கோமா? இதுதான் இப்போ ஒரு உள் முரண்பாடாக போயிட்டுருக்கு. இது மீண்டும் இன்னும் ஒரு 2-3 நாள் கழித்து அதே நிகழ்ச்சி அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா நடக்குது. பிசிகா சார்பில் நடத்துகிறாங்க. அப்போ ஒரு மிகப்பெரிய முரண்பாடு
அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய் மேடையில் ஏறாமல் தவிர்த்ததுக்கு பின்னாடி, சேர்த்ததுக்கு பின்னாடி அரசியல் இருக்கு, சேராமல் போனதுக்கு பின்னாடியும் அரசியல். இப்போ இந்த விஷயத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வந்து 2-3 நாட்களில் மீண்டும் நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் திருமாவர்கள் வெளிப்படையாக பேசுவார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அது ஒரு முடிவுக்கு வராது. முடிவுக்கு நீங்கள் அர்ஜுன் ரெட்டியை முடிவுக்கு வராதா, முடிவுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு? இல்லை, அதாவது அவரை பொறுத்த வரைக்கும், இப்போ அர்ஜுன் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் விஜய் கட்சியில் இணைவதை அவர் விரும்புகிறாரா இல்லை விஜய் விரும்புகிறாரா என்பதை பொறுத்து தான் இந்த 2 நாள் நிகழ்ச்சி இவருடைய வெளிப்பாடு தெரியும். அதில் ஒன்றும் பேசலைன்னா தொடருவார்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இல்லை, இந்த அளவுக்கு கடுமையாக திமுகவை நேரடியாக அட்டாக் பண்ணுறாரு. அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமும் கட்சியில் வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்குறீங்களா? இல்லை, நீங்கள் திருமாவுடைய ஆசையோடு தானே அவர் நிகழ்ச்சி நடந்துக்கிறாரு, பேசுகிறாரு, அறிக்கை விடுறாரு, விஜய்கிட்ட சொல்கிறாரு, விஜயோடு இருக்காரு. எனக்கு எல்லாமே அதைத்தான் நான் ஏற்கனவே கேட்டேன். இது திருமாவளவன் அவர்களுடைய ஒரு சமிக்கையில தான் இந்த பேச்சு எல்லாமே இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? மறைமுகமா 100% உண்மை. ஏன்னா நம்ம கூட இருக்கிற யாரும் பேச முடியாது, தானும் பேச முடியாது, சட்டமன்ற உறுப்பினர்களும் பேச முடியாது. இவர் பேஸ்ட், அதெல்லாம் உட்கட்சி ஜனநாயகம் சொல்லி அந்த விஷயத்தை அதே தான். ஏன்னா விஜய் விஜய் அர்ஜுன் ரெட்டி 2 பேரும் இந்த விஷயத்தை பேசத்தான் சிறுத்தையினுடைய முக்கியத்துவம் திமுகவுக்கு தெரிய வரும். இதை அவர் அனுமதிக்கிறார் திரும்ப. நிச்சயமா சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. என்னுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.